வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. எது பற்றி அப்படின்னா வங்க பிரிவினை பற்றி கேட்டிருக்காங்க. 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினை ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் யமுனை நதியில புனித நீராடினர் அப்படின்னு இருக்கு. யமுனை நதியில கங்கை நதியில தான் புனித நீராடின்னு இருப்பாங்க. ஸோ இது தப்பு. அடுத்து, புனித நீராடிய பின்பு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தா சாலையில அணிவகுத்து சென்றனர். சரிதான். வங்க பிரிவினையின் போது வங்காளத்துடைய ஆளுநரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கர்ஷன் பிரபு தான் இருந்திருப்பாரு. ஸோ தவறான கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறானது. காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1905 நிறுவியிருந்திருப்பாங்க. தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட சாம்ரான் எந்த மாகாணத்துல இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. சௌரி சௌரா நிகழ்வின் போது உயிரிழந்த காவலர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 22 பேர் உயிரிழந்திருப்பாங்க. இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த அரசு சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1919 சட்டத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் திருவுருவச் சிலை இல்லாத கோவில் கட்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால கட்டியிருந்திருப்பாரு. கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்துல இணைந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப இணைந்திருப்பாருன்னா 1857 தான் இணைஞ்சிருந்திருப்பாரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆப்ஷன் பி. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1867. விதவை மறுமண சங்கம் 1861 நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா எம்ஜி ரனடே தான் நிறுவியிருந்திருப்பாரு. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பூனா. அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜோதிபா புலே தான் எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் ஏ. ஐயாவளி என்ற சமய வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். ஐயாவளி என்ற சமய வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். அடுத்து பாத்தீங்கன்னா சமத்துவ சமாஜம் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் தான் கொண்டு வந்திருப்பாரு. அப்ப இது 1. திராவிட மகாஜன சபை அயோத்திதாசர். இது 2. எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1891 கொண்டு வந்திருப்பாரு. இது 1, இது 2. அடுத்து சாதுஜன பரிபாலன சங்கம் ஐயங்காளி கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ராமலிங்க சுவாமிகள், அதாவது வள்ளலார். இப்போ ஆப்ஷன் படி பார்த்தோம்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி கரெக்ட். அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் 1898 அந்த அமைப்பை நிறுவியிருந்திருப்பாரு. எந்த இடத்துல நிறுவியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் நிறுவியிருந்திருப்பாரு. ஆப்ஷன் டி. ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகளின் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா கேத்லின் கவ் அப்படின்றவர் தான் சொல்லியிருந்திருப்பாரு. கேத்லின் கவ். அடுத்து பொறுத்துக்க. கிழக்கிந்திய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1866 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சென்னை மகாஜன சபை 1884. பூர்ண சர்வஜனிக் சபா 1870. பம்பாய் மாகாண சட்டம் 1885. இதுபடி பார்த்தோம்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி. சம்பரான் சத்தியாகிரகத்தின் காந்தியடிகளுக்கு துணையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ் கிஷோர். இவங்க 2 பேரும் தான் காந்தியடிகளுக்கு துணையா இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. 1920 ஜூன் 9 லாபட் குழுவின் கூட்டம் எங்கு கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத்ல கூடியிருந்திருக்கும். ஆப்ஷன் பி.
ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1920 விஜயராகவாச்சாரியார் தான் தலைமை தாங்கியிருந்திருப்பாரு. 1922 காந்தியடிகள் வரிகோடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படுதோலியில தான் அறிவிச்சிருந்திருப்பாரு. ஜின்னாவின் கோரிக்கை தீர்மானம் எத்தனை அம்சங்களை கொண்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 அம்சங்களை கொண்டிருந்துச்சு. ஆப்ஷன் டி 14 அம்சங்களை கொண்டதா இருந்திருக்கும். ஆங்கிலேயர்களால் முதலாவது வன சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1865. ஆப்ஷன் பி. ஆயுதம் ஏந்தாத சத்தியாகிரகிகள் மீது தாக்குதலை நடத்த எந்த படையணி வீரர்கள் மறுத்துவிட்டனர் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. யாருன்னா கட்வாலி அப்படின்ற படையணி வீரர்கள் வந்துட்டு தாக்க மறுத்திருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் சித்திரவதை ஆணையம் நிறுவ காரணமாக இருந்த சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைவாசிகள் சங்கம். வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டதால் கலகம் வெடித்த பகுதி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. அங்கதான் கலகம் வெடிச்சிருந்திருக்கும். மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். இவங்களுக்கு இன்னொரு பேரு தான் ரோஜாப்பூ துரை. அப்ப ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அடுத்து பொறுத்துக. உ.வே.சா பதிப்பிச்ச நூல்கள்ல வருஷங்களோட கொடுத்துருக்காங்க எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சீவக சிந்தாமணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1887. இதுதான் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருந்திருப்பாரு. 1. 10 பாட்டு அப்படின்னா 1898 பதிப்பிச்சிருந்திருப்பாங்க. மணிமேகலை 1892. சாரி இருங்க, சாரி. சீவக சிந்தாமணினா 1887. அடுத்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு 1889. மணிமேகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1898 பதிப்பிச்சிருந்திருப்பாரு. சிலப்பதிகாரம் 1892. இதுபடி பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. இந்த ஆப்ஷன் ஏ. நீதி கட்சியால் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1926 தான் இயற்றியிருந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மும்பைல நடைபெற்றிருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.